ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய சம்பவம் உலக நாடுகளிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதிபரோட யார் யாரெல்லாம் பயணம் செய்தாங்க? தற்போது முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசாயை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் ஜோல்பாவில் இன்று விபத்துக்குள் ஆனதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. ஈரானின் உள்துறை அமைச்சர் அதிபரை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று தெத்ராவில் இருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு அஜர்பைஜானில் உள்ள ஜோல்பாவில் எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்டதாக அவர் உறுதிப்படுத்த இருக்கிறார். அதிபரின் கான்வாயில் 3 ஹெலிகாப்டர்கள் இருந்தன. அவற்றில் 2 அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை ஏற்றிக்கொண்டு அவர்கள் தங்கள் இலக்கை பத்திரமாக அடைந்து விட்டதாகவும், அதிபரின் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி லேண்டில் தரையிறங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்துக்குள்ளானது மோசமான வானிலை காரணமாக ஈரானின் ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. மோசமான வானிலை, பனிமூட்டமாக இருப்பதாகவும், மழை பெய்வதாகவும் அந்த பகுதிக்கு செல்வது சிரமமாக இருப்பதாக மீட்பு குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலம் மீட்பு பணியை தொடர்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அவர் உயிருடன் இருக்கிறாரா, இறந்து விட்டாரா, காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. அவர் ஹெலிகாப்டர் விபத்துக்குள் உள்ளானது மட்டும்தான் செய்திகள் தற்போது வெளியாகி உள்ளன. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. முழு விவரங்களை அடுத்து வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.